துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உண்டு. சில நேரங்களில் கெட்டது கூட நல்லதாகவும் நல்லது கூட கெட்டதாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது 17th ஆரம்பிக்குது ஆடி மாதம் இல்லையா, அதுலேருந்து 15 டேஸ் கணக்கு போட்டுக்கோங்க. இந்த 15 டேஸ் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரும். 30 நாளுமே ஆடி மாதத்தில் பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? யாரையும் நம்பும்போது கவனமாக இருக்கணும். பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட கவனமாக இருக்கணும். ஸோ இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் எத்தனை சிறப்பு 5 மாதமாக அமைய போகுது? துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, பெருமைகள் சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு 15 டேஸ் கொஞ்சம் சுமாராக போகும். அடுத்த 15 டேஸ் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சாதகமாக போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய ஆட்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல செய்திகள் உண்டு. கூட கீழே இருக்கக்கூடிய சகோதரர், எங்கர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். உங்கள் பேர் சொல்லி யாராவது பேரை கெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபோனில் சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் யார்ட்டையும் 1க்கு 2 முறை பார்த்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ரெக்கார்டிங் இருந்ததுன்னா அது ரெக்கார்டாக மாறிடும். அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போன்று வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. லீகலாக செக் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். கழுத்து சம்மந்தமாக, வயிறு சம்மந்தமாக, கேஸ்ட்ரிக் சம்மந்தமான ப்ராப்ளங்களில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறதுக்குண்டான அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த கோயில் திருவிழாக்கள்லாம் கலந்து கொள்வீங்க. கோயிலில் இருக்கக்கூடிய விசேஷங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடியது. விநாயகர் வாங்கி கொடுக்கணும். கோயில் கும்பாபிஷேகமாக இருக்குது, மேலே கலசம் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி ஏதேனும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு உங்களால் முடிஞ்ச டொனேஷன்லாம் கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான மாதமாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் கெட்டது கூட நல்லதாகவும் நல்லது கூட கெட்டதாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழில் முறைகளில் பல குழப்பங்கள் 15 டேஸ் இருக்கும். இந்த ஆடி மாதம் 1 to 15, அதாவது 17th ஆரம்பிக்குது ஆடி மாதம் இல்லையா, அதுலேருந்து 15 டேஸ் கணக்கு போட்டுக்கோங்க. இந்த 15 டேஸ் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரும். ஓகே, சூப்பர் சார். இந்த 15 நாள் சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்த 15 நாள் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டீங்க. ஸோ இந்த 30 நாளுமே ஆடி மாதத்தில் பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? யாரையும் நம்பும்போது கவனமாக இருக்கணும். பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்கள் மட்டும்தான். ஓகே, ஆடி மாதம் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் துலாமுக்கு சிறப்பாக இருக்கும்? துர்க்கை, பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. ஓகே, சூப்பர் சார். அவங்களுக்கு துர்க்கை, விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு அமையட்டும். நானே கேட்டுக்கிறேன். சூப்பர் சார். ஆடி மாதம் சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம். ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பூமியில் எனக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்குன்னு சொந்தமாக என்ன இருக்குது, இதுக்காக தான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறார். எனக்குன்னு ஒன்று கூட இந்த பூலோகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க தான் நிறையா இருப்பாங்க. எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் இல்லாத நபர்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். ஆடி இது சூன்ய மாதம். சூன்யம்னா ஒன்றும் இல்லையே சார். ஆமாம், சூன்யத்துலேருந்தான் எல்லாம் வருது. இது சந்திரன், இதுக்கு அதிபதி, கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ இது பெண்களுக்கு உண்டான மாதம். அதான் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை பெரியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. ஆடியில் பூர நட்சத்திரம் அம்பாள் ஜனனமான நட்சத்திரம், அவதரித்த நட்சத்திரம். இப்படி ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கோயிலெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை முதல் வாரம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம ஜபம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும், லட்சார்ச்சனைன்னு சொல்லி பண்ணுவாங்க. 3வது வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. கடைசி வாரம் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்புகள் இருக்குது. பெண்களுக்கு மஞ்சச்சரடு, சுமங்கலிக்கு உண்டான செட்டு, கன்னியா குழந்தை பூஜை, எப்படி நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக நடக்குதோ இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். ஆடி
திருவாடிப்பூரம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. பெண்கள் தன்னுடைய திருமாங்கல்யம், கணவர் நன்னா இருக்கணும்னு சொல்லி, குடும்பம் நன்னா இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னு சொல்லி, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிடைக்கணும்னு, பெரியவங்களுக்கெல்லாம் உடம்புல நல்ல சக்தி இருக்கணும்னு சொல்லி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம். ஓகே. இந்த ஆடி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி கடவுளுக்கு சிறப்பு இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சிறப்பு, அதாவது நம்மளை விட்டு மறைந்தவர்களுக்கும் சிறப்பு, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்துக்கும் சிறப்பான மனிதன் 3 கடனில் பிறக்கிறான். என்ன கடன் அப்படின்னா பித்ரு கடன், தெய்வ கடன், தேவ கடன் சொல்லுவாங்க. 3 கடன். இந்த பித்ரு கடன்கள் நம்ம பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள். அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனம் இருக்குது. இந்த 2 அயனங்கள் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆக அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்னு ஒவ்வொரு 4 வெள்ளிக்கிழமை கும்பிட்றோம் இல்லையா சார், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? நம்ம பொதுவாகவே வெள்ளி அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, அதாவது சிவனுக்கு சூரியன், அம்பாளுக்கு சந்திரன். ஓகே. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது. பொதுவாகவே ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருந்துருக்கு. எல்லா மதத்துலேயும் பாருங்கள் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்லேயா இருந்தாலும் சரி, இந்த மாஸ்க்லேயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இதுலையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வெள்ளி தெய்வீக நாள்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை, அதுலேயும் ஆடி மாதம் சிறப்பு உண்டு. 2 மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைக்கு மகிமை அதிகம். ஒன்று தை வெள்ளி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஆடி வெள்ளி. இந்த தை வெள்ளியும் ஆடி வெள்ளிக்கும் அவ்வளோ விசேஷங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. இந்த நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு அம்சம் ஜாஸ்தி, சுக்கிரனுக்கு பலம் ஜாஸ்தி. சுக்கிரதசை தான் 20 வருஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறையா சேர்த்தணும், எதிர்பார்ப்புகள் நிறையா, அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அதுதான் வெள்ளியில் வரக்கூடிய விசேஷம்.